எர்த் 9500ல இந்த இயர் ஆஃப் 2211 டாக்டர் மேக்ஸ் பாண்ட் அப்படிங்கிறவர் தான் அந்த வருடத்தோட ஸ்பைடர்மேனா இருப்பாருங்க. டாக்டர் மேக்ஸ் பாண்ட் ஒரு டைம் ஸ்பின்னருங்க. அதாவது மைனாரிட்டி ரிப்போர்ட் படத்துல வரா மாதிரி ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தன்கிட்ட இருக்கிற டைம் இன்ஜினை பயன்படுத்தி அந்த குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை கண்டுபிடிச்சு தடுக்கிறது தான் அவங்களோட மிக முக்கியமான வேலை. இந்த ஸ்பைடர்மேனோட சூட் டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இந்த ஸ்பைடர்மேனுக்கு ஸ்பைடர் பவர்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. இந்த சூட் தான் இவருடைய பவரே. இந்த சூட் ஒரு புல்லட் ப்ரூஃப் சூட். அது மட்டும் இல்லாம மைண்ட் மூலமா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய 4 சைபர்நெட்டிக் ஆர்ம்ஸ் இந்த சூட்டோட அட்டாச் ஆயிருக்குங்க. அது கூடவே கைடட் எலக்ட்ரிஃபைட் வெபின், ராக்கெட் பூட்ஸ், விஷுவல் சென்சர் அண்ட் கடைசியா இந்த சூட்டோட மிக முக்கியமான சிறப்பம்சமே டைம் என்ஜின் தாங்க. ஏன்னா இந்த டைம் என்ஜினை பயன்படுத்தி எம்ஐவி படத்துல வரா மாதிரி மைண்ட் ஸ்வைப் பண்ண முடியுங்க. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அண்ட் மிக முக்கியமா ஆல்டர்னேட் டைம் லைன்ஸை பார்க்க முடியுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பைடர்மேன் சூட் தான் இருக்கிறதுலே பெஸ்டான சக்தி வாய்ந்த சூட்டுங்க. ஒரு கட்டத்துல இவருடைய மகள் ரோபின் நானோ வைரஸால பாதிக்கப்பட்டு ஹாப் காப்ளினா மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் 616 அண்ட் ஸ்பைடர்மேன் 2099 இந்த ஸ்பைடர்மேன் ஒன்னா சேர்ந்து தன்னுடைய மகளை எல்லா ரியாலிட்டியில இருந்தும் எரேஸ் பண்ணிருப்பாருங்க. இவ்வளவு நல்ல மனுஷனை கெமிலியன் அங்கிள் பென் மாதிரி மாறி எமோஷனலா அட்டாக் பண்ணி போட்டு தள்ளிருப்பாருங்க. அதுக்கப்புறமா டாக்டர் மேக்ஸ் போன ஸ்பைடர் வர்ஸ்ல ஸ்பைடர்மேன் 2099 டைம் டிராவல் பண்ணி திரும்ப உயிரோட கொண்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஸ்பைடர்மேன் அக்காஸ் த ஸ்பைடர் வர்ஸ் படத்துலயுமே வந்திருப்பாருங்க.